தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும் அல்லது கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்றது யூஸ்வலா எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம்தான். ஆனா எப்ப நம்ம கொடுப்போம்? நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் பொழுது கொடுப்போம், நமக்கு மிச்சம் மீதியானது கொடுப்போம், இல்ல பழையது எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது கொடுப்போம். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தாவீது தன்னுடைய மாமனாரிலேயே துரத்தப்பட்டு பல இடங்கள்ல ஒரு நாடோடிய போல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல அவர் ஊர்ல இருக்கிற சிக்லாக் அப்படிங்கிற ஊர்ல அவர் குடியிருக்கிறாரு. அந்த டைம்ல இந்த ஊரின் ராஜாவாகிய ஆக்கீஸுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக போர் புரியறதுக்காக அவர் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள தான் போட்டிருந்த அந்த நாடோடி கூடாரம் முழுவதுமா எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அமலேக்கியர்களால அவனுடைய குழந்தைகள், அவனுடைய கூட இருந்த 600 பேருடைய மனைவிமார், பிள்ளைகள் எல்லாருமே சிறையா கொண்டு போகப்பட்டுட்டாங்க. அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையுமே அழிந்து போனதை நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. இந்த சிச்சுவேஷன்ல தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இப்ப சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தன்னுடையவர்களை தேடி, தனக்குரிய பொருட்களை தேடி அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்தை அவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும் போது வழியில ஒருவனை பார்க்கிறான். அந்த ஒருவன் எப்படி இருக்கிறான்னா, 3 நாள் அவன் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சூழ்நிலையில பார்த்த பொழுது அவனுக்கு அத்திப்பழ அடை கொடுக்கறான், வற்றலான திராட்சை குலைகளை கொடுத்து அவனை சாப்பிட வச்சு, ஏன்னா 3 நாள் அவன் சாப்பாடும் இல்லாம தண்ணீர் இல்லாம இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆளுக்கு அவன் உதவி செய்யறான். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், இவனோடு கூட வந்தவர்கள் தான் தன்னுடைய கூட்டத்தார அவ்வளவு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, நீ எனக்கு உதவி செய்வாயான்னு சொல்லி கேட்கிறாரு. தாங்கிட்ட ஒன்றும் இல்லை, தன்னுடைய குடும்பமே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டு, தான் கூட இருந்தவங்க எல்லாரும் கூட இருந்தவங்களும் ஃபேமிலியா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட தேவையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்ற வேளையில உணவளித்து அவன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வாங்கி இப்ப அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவங்களால அவங்க கூட போர் செய்து அவங்க இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கொள்ளை பொருள் கொண்டு வந்திருந்தாங்களோ அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா திரும்பி வராங்க. ஆனா இவங்க இப்படி போகும்பொழுது 600 பேர் சண்டைக்கு போயிட்டு அதுல 200 பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால அந்த ஆற்றை கடந்து போக முடியாதுன்னு 200 பேர் அந்த ஆற்றுக்கு இந்த பக்கமே தங்கிடுறாங்க. மீதி 400 பேர் தான் போய் அந்த கொள்ளை பொருள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு திரும்பி வர்றாங்க. இப்ப 2வது சினாரியோ பாக்குறோம். இந்த 400 பேர் என்ன சொல்றாங்கன்னா, 200 பேர் ஃபுல் ஜேர்னி நம்ம கூட வரல, அதனால அவங்களுக்கு எந்த விதமான கிஃப்ட்ஸும் நம்ம கொடுக்க கூடாது, அவங்களுக்கு ஒன்லி அவங்க பிள்ளைகளையும் ஒய்ஃப்ஸையும் கூட்டிட்டு அவங்க போகலான்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, இல்ல எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு வைத்து எல்லா பொருட்களையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய 2வது ஐடென்டிட்டி அந்த இடத்துல காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிறகு அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவனுக்கு உதவி செய்தவங்க எந்தெந்த ஊர்லலாம் இருந்தாங்களோ கிட்டத்தட்ட 13 ஊர்கள்ல இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாத பாகம் அப்படின்னு சொல்லி அவன் கொள்ளையாடி கொண்டு வந்த பொருட்கள்ல இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறத நம்மளால இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியுது. தாவீதோடைய இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் தான். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீத தேவன் 2 கோத்திரங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது மாத்திரம்தான் இதுவரை அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் அவர் ராஜாவாக இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அநேகத்துல அதிகாரியாக தேவன் நம்ம வைப்பாரு. முக்கியமா அந்த கொடுக்கக்கூடிய நேச்சர், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேச்சர் நம்ம கிட்ட எப்படி இருக்குது, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உபயோகமான விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நமக்கு மிஞ்சினதுல இருந்து தானம் செய்வது இல்லை, அதற்கும் மேல் அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம் உதவி செய்வது இந்த கிறிஸ்மஸ் காலத்தினுடைய கட்டாயம். God bless you and have a great Christmas season.